ஹாய் வேர்ட்ஸ், வெல்கம் டு தி ஹிட் அண்ட் ரியல் சேனல். இப்போ நாங்கள் காட்டிக்கிட்டு இருக்கலையா அந்த க்ரீன் கலராக இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆல்கே. இப்போ இங்கே காட்டுறேன் பாருங்கள், இதெல்லாம் பிரேஃபைட்டு, இது பிரேஃபைட்டு, இது பிரேஃபைட்டு, இது பிரேஃபைட்டு, இந்த சொல்லக்கூடிய இது பிரேஃபைட்டு, இதெல்லாம் இது இது பிரேஃபைட்டு. அப்போ இந்த ஏரியா இது வந்து ஒரு பேரன் ஏரியா, ஒரு 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 வேறு என்ன வழுக்கு பாறையில் நீர் வடிஞ்சிக்கிட்டு இருக்க வழுக்கு பாறையில். இந்த வழுக்கு பாறையில் எப்படி தாவரங்கள் கலோனைஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஆல்கே வந்திருக்குது, ஆல்கேக்கு அடுத்து பிரேஃபைட்ஸ் வந்திருக்குது, பிரேஃபைட்ஸ் வந்திருக்குது. பிரேஃபைட்ஸ்க்கு அடுத்து வந்து டெரிடோஃபைட்ஸ் வருது, டெரிடோஃபைட்ஸ். ஆனால் இந்த பிரேஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ் எப்படி எடுத்து பாருங்க. இதெல்லாம் வந்து ஃபினேரியா. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பாலிட்ரைக்கம் சொல்லக்கூடிய அந்த பாலிட்ரைக்கம். இது வந்து செலாஜினல்லா டெரிடோஃபைட்டு. ஆல்கே, பிரயோஃபைட் அண்ட் டெரிடோஃபைட் மூணு சேர்ந்த ஒரே இடத்துல எப்படி கலோனைஸ் ஆன்னு பாருங்கள். இதுக்கு இந்த மூணுக்கும் பின்னாடி நான் வேறொரு பதிவு செய்வேன். அந்த பதிவில் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணு பிளான்ட்டுக்கும் மண் உருவாகிறதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. எப்படி இந்த பேரன் பாறையிலிருந்து தான் மண்ணுகள் தோன்றுறது, இந்த பாறைகளை எப்படி சிதைத்து அது மண்ணாக்குறது அப்படிங்கிறதுக்கான அதனுடைய அந்த இதில் இந்த பிளான்ட்டுக்கு வந்து பெரிய ரோல் இருக்குது அப்படிங்கிறத நான் வெரி டீட்டெயிலாக அடுத்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பதிவில் இந்த மூணு பிளான்ட்டுக்கும் மண் உருவாகிறதுக்கான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வியூவர்ஸ்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், மீண்டும் வேறொரு பதிவிலே சந்திக்கலாம்.